ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் என்னோடு எங்கள் அனைவரோடும் கூட பேசு, தடைகள் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து, புறம்பே இருக்கிறது சொன்னா ஆண்டுடைய சபைக்கு வராமல் வெளியே இருக்கிற உலக ஜனங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, வெறும் ஞானமாய் நடப்பது காரியம் அல்ல, காலத்தை என்ன செய்யுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தை சொல்லுகிறார். இதே வசனம் எபேசியர் 5:16 இன்னொரு வார்த்தையோடு கூட சேர்ந்து வரும். எபேசியர் 5:16. எபேசியர் 5:16 வாசி. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் இன்று சொல்ல போற செய்தி என்னவென்றால், கவனிங்கள். நமக்கு தேவன் தந்திருக்கிற நாட்களையும் காலங்களையும் அல்லது வாரங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்தோடு அந்த செய்தியை உங்கள் நடுவில் வைக்க விரும்புகிறேன். இந்த 2025ஆம் வருஷத்துல 6 மாசத்துல 15 நாள், 5 மாதம் 15 நாள் என்னையோட முடிவு. கவனிங்க, தம்பி மார்க் கவனிங்க. இதை நீங்க எக்காரணம் கொண்டும் திரும்ப பெற முடியாது. ஆமா, நீ என்ன பண்ணினாலும் பெற முடியாது. பட் இன்று முதற்கொண்டு இந்த 15 நாள் பிளஸ் 6 மாதம் இருக்கிறது. அந்த நாட்களை உங்களுக்காக, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, நீங்க வாழுகிற சமுதாயத்துக்காக, கடந்து வருகிற தேவ சபைக்காக நீங்க பயன்படுத்தி கொண்டா மட்டும்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் இப்பொழுது இந்த பகுதியை, இது பெரிய பாடம், எல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லித்தர விரும்புகிறேன். சிலர் தூங்கியே கழிப்பாங்க, சிலர் நேரம் போக்கியே கழிப்பார்கள். எந்த பிரயோஜனம் இல்லை, ஒரு பயனும் இல்லை. காலம் சென்று போன இஸ்ரவேல் பாஸ்டர் ஒரு சம்பவம் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விவசாயி சொல்லுவான், அண்ணா இருக்கு பாரு ஒரு கொக்கு, அந்த வயல போய் உழு அப்படின்பான். அப்போ உழ போவான், அந்த கொக்கு அதுல விட்டு அடுத்த வயல போயிடும். அந்த கொக்கு இருந்த வயல்ல ஒரு கீப்பு கீப்பான், கீச்சு முடிச்சிட்டு அந்த கொக்கு அங்க போயிட்டலாம், அதான் அடுத்த வயல ஒரு கீப்பு கீப்பான். அப்புறம் எங்கெங்கெல்லாம் கொக்கு போகுதோ அங்க கீப்பான். 6 மணிக்கு போய் அந்த சொன்ன வேலைக்கார அந்த வெஜமான்ட்ட போய் சம்பளம் தாங்கன்னு கேட்போம். அப்ப அவர் சொல்லுவாரு, எப்பா நான் கொக்கு இருந்த வயல் தான் உள்ள சொன்னேன், நீ கொக்கு போற வயல் உள்ள இருக்க, ஒரு பேரும் சம்பளம் தர மாட்டான். அதனால நீ வேலை செஞ்ச உண்மை, ஆனா என்ன கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது. நான் இன்னைக்கு காலைல சர்வீஸ்ல அப்படிதான் சொன்னேன். எனக்கு என்னன்னா, ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறோம், பரவாயில்ல போக மாட்டான். அற்புதம் செய்யணும் போக மாட்டான், தீர்க்கதரிசனம் சொல்லணும் போக மாட்டான், அப்புறம் அற்புதம் செய்யறவனும் போகவே மாட்டான். 4 பேர் போக மாட்டான் அந்த வசனத்துல. ஆனா ஒருவன் போறான். யாருன்னா, பிதாவின் சித்தம் செய்கிறவன் போறான். நல்ல கவனிச்சுக்காங்க. இப்ப இந்த ஆராதனைக்கு வந்துட்டு நீங்க ஆராதனையில கைத்தட்டாம, பாட்டு பாடாம, துதிக்காம, சோத்தரிக்காம, அந்த நேரத்தை பயன்படுத்தாம இருந்தா பரலோகம் ஆசீர்வாதம் கொண்டு வந்திருக்கும். பட் நீங்க பாத்திரவான இல்ல, தர முடியாது. யார் பாத்திரவானா மாறுதானோ அவரு கர்த்தர் கொடுப்பார். சில சோம்பேறி இருக்கான், ஆறாயிரம் வந்தாலும் சோம்பேறியா இருப்பான்.
வாயை திறக்க மாட்டான், கையை திறக்க மாட்டான். ஆனா திங்க மட்டும் வாய் நல்லா திறப்பான். ஆமா, கதிர சோதரம். அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் சொல்லி கவனிங்க, உங்களுக்கு அந்த டைம் இஸ் கோல்டு அப்படிம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. தங்கத்தை வாங்கிடலாம் எல்லா காலத்திலும். ஒருவேளை 1 கிராம் தங்கம் ஆயிரக்கணக்கில் விற்கினாலும் நம்ம சம்பாத்தி பண்ணி வாங்கிடலாம். ஆனா போன டயத்தை திரும்ப வாங்க முடியாது. அப்போ தங்கத்தை காட்டிலும் டயம் விலையேறப்பட்டது. நல்ல கவனிச்சாங்க. திரும்ப சொல்லிட்டேன், திரும்பவும் என் செவிடம் போல காட்டிட்டு இனி உள்ள 6 மாசத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் ரொம்ப கருத்துள்ளவனாய் நான் சொல்ல விரும்புகிறேன். கதை சோதரம், இந்த காலத்தை கவனிங்க. இப்போ நான் சொல்ல கவனிங்க. அந்த குஜராத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு எப்படி புரிஞ்சோ, நீங்க பழுத்தீங்களோ டிவி பார்த்தீங்களோ அப்படின்னு தெரியாது. பாஸ்டர் தான் முதல் எனக்கு சொன்னார். அதாவது குஜராத்தில் ஒரு பிளேன் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னார். அவர் நார்வேலுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றார். நான் உடனே யூடியூப் சேனலை தட்டி பார்த்தேன். அது சம்பவத்தை அறிஞ்சிட்டேன். யார் தப்புன்னா தெரியாது. 242 பேர் பிளஸ் டாக்டர்ஸ், அங்க படிக்கிற டாக்டருடைய அந்த மேல் மாடில தான் விழுந்திருக்கு. எம்பிபிஎஸ் டிஎம் படிக்கிற டாக்டர்ஸ் தங்கி இருக்கிற அந்த விடுதலை தான் இருக்கு விழுந்திருக்கு. மொத்தம் 271 பேர் கூட்டினா. கவனிங்க. அதை விட அந்த பில்டிங் விழுந்தோட கொஞ்சம் பரவாயில்ல. வேற எங்கேயாவது கிராமத்தில் விழுந்திருந்தா 2000-3000 பேர் இருக்கும். அப்போ கவனிங்க, அதுல ஒரே தமிழ்கார கவனி, ஒரே ஒருத்தன் தப்பியிருக்கான். 242 பேர்ல இந்த பிளேன்ல இருந்ததுல ஒரே ஒரு தப்பியிருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா, அந்த கேட்டு திறக்க வேண்டிய இடத்துல 11 நம்பர் அந்த ஏல அவன் இருந்திருக்கான். அவன் கதவை திறந்தா சாடிட்டான். செத்தாலும் பரவாயில்ல, வேற வழி சாப்பிட்டா அவன் பிழைச்சிருக்கான். அவன் ஒருத்தன் தான் பிழைச்சிருக்கான். ஒரு பொண்ணு பிழைச்சிருக்கு. அதே பிளேன்ல போக வேண்டியவா 10 நிமிஷம் லேட்டா வந்தான். அவன் பாக்கியே வருது. இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் 70 பேர் இருக்கான், வெள்ளக்காரன் மட்டும். இந்தியா நாட்டுக்காரங்க மீதி எல்லா பேரும் இருக்காங்க. அதுல 8 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அங்க இருந்த இன்ஜினியர்ஸ், அங்க இருந்த சேவை செய்கிறவர்கள், அந்த லண்டன்ல இருந்து வந்த அந்த பிளைட்டை ஒரு முறை கூட செக் பண்ணிருப்பாங்கன்னா இந்த விபத்து என்ன செய்யப்பட்டிருக்கும், தவிர்க்கப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் மித போக்கு, மிஞ்சின போக்கு, அது நல்லாதானே இருக்கு அப்படிங்கிற அந்த பெரிய காரியத்துக்குள்ள போனாங்க. 241 பேர். அதுல நிறைய பேர் முகம் தெரியல, அட்ரஸே தெரியல, கருகிட்டு. ஏன்னா அந்த பிளேன்ல இருந்த பெட்ரோல் உலகத்திலே முதல் தரமுள்ள பெட்ரோல். உங்களுக்கு புரியுதா? தட்டுக்குள்ள தீ பிடிக்கும், அவ்வளவு பயங்கரமான போட்டு நாட்டுங்க. அவங்க எல்லாம் என்ன நம்பி போனாங்க? யோசித்து பாருங்க. நம்ம 8 பிள்ளைகள் மட்டும், 8 பிள்ளைகள், சின்ன பிள்ளை, கை பிள்ளைகள், எல்லாம் தீயோடு தீயா போயிட்டு. அவன் செய்த பாவமா? அதுல ஒருத்தர் நல்லவன் இல்லையா? யாரோ ஒருத்தன் பண்ண தப்பு அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க இருக்கிற குடும்பத்துக்கு நீங்க அழிவை தேடுறாங்க, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நீங்களே அழிவை தேடுறாங்க. நான் திரும்ப சொல்றேன், சர்ச்சில் அடுத்தால விடுங்க. உன் குடும்பத்தையும் பிள்ளையும் தேவனுக்கும் நிறுத்துவதற்கு இனி 6 மாசம் இருக்கு. அதுல என்ன செய்ய போற, அதுல என்ன பண்ண போற என்பதுதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிச்சாங்க. இந்த காலத்தை ஒப்பிட்டு நான் நிறைய கருத்து வச்சிருக்கேன், எல்லாம் சொல்ல முடியாது. நான் அந்த விலை மதிக்க முடியாத சம்பவம் சொல்லுறேன். 10 மாசத்துல பிறக்க வேண்டிய பிள்ளை 7 மாசத்துல பிறந்தா அந்த 3 மாச காலத்துடைய மதிப்பு அந்த பெற்றோர் தான் தெரியும். ஏன்னா அதுல பஞ்சில வைக்கணும், பண செலவு இருக்கு, கண்ணு கருத்துமா பாதுகாக்கணும். எவ்வளவு இது? சரி, அதை விடுங்க. இவன் படிச்சவன் ஒரு பாடம் ஃபெயில் ஆயிட்டா 1 வருஷம் வேஸ்ட்.
அவனுக்கு அந்த மதிப்பு தெரியும். நெக்ஸ்ட், ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஓட்டத்துல ஓடுறான் ஒரு பெண்ணும் ஆணும். இப்படி செகண்ட் அவ்வளவுதான். பிந்தி வந்தா 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்தது நாசம். நான் கேட்கிறேன், எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு நாளை வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு மாதங்கள் வேஸ்ட் பண்றீங்க. இனி வேஸ்ட் பண்ணாத, அதை பயன்படுத்து. அதுக்கு என்ன முடியுமோ பயன்படுத்து. இப்ப நான் சொல்ல போறேன்னா, காலத்தை பயன்படுத்துவது அல்ல, நான் சொல்லுகிறேன் கொடுக்கப்பட்ட காலத்தை மீட்டுக்கொள். திரும்ப சொல்லுகிறேன், கம்மி 1500 கோடி சொத்து உள்ள வசந்த் அன்கோ ஓனர் பேர் என்ன பேரு? வசந்தகுமார், நம்முடைய எம்எல்ஏ, நம்முடைய இதுல எம்எல்ஏ இருந்தவர். அவரை கொரோனாவில் மெட்ராஸ்ல வச்சிருக்காங்க. சொன்னாங்களா 100 கோடி தாரேன் எங்க அப்பா உயிரை காப்பாத்துக்கன்னு சொல்லி. சொன்னா ஒரு செகண்ட் கூட காப்பாற்ற முடியாது. உயிருக்கு போராடுறவனுக்கு 100 கோடி கொடுத்தாலும் ஒரு செகண்ட் காப்பாற்ற முடியாது. அதுக்கு முன்னால வச்சிருக்கணும், அது முன்னால வச்சிருக்கணும். நான் கேட்கிறேன், கடைசி காலத்துல ஐயா ஒய்யாங்க அந்த நேரம் என்ன கொடுக்கப்படுதோ அதை பயன்படுத்துங்க. எப்படி பயன்படுத்துவது நான் சொல்ல போறேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன்னா கவனிங்க. இன்னைக்கு நீ வீட்டுல போய் கூட்டமெல்லாம் சோதனை கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுல போய் நீங்க ஒரு பயன்படுத்துங்க. ஒரு 2 மணி நேரம் பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு 10 பாட்டை பாடுங்க, முழங்கால் போட்டு ஒரு 10 சொட்டு கண்ணீர் ஆண்டுக்கு முன்னால வடிங்க. பயனாகும். ஆனா இதே நேரத்துல நீ வேஸ்டா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. நீங்க பெற்றெடுத்த பிள்ளைக்கோ உங்களுக்கோ எந்த பயனும் இல்லை. நீங்க இருக்க வீட்டுக்கோ எந்த பயனும் இல்லை. நீங்க இருக்க சமுதாயத்துக்கோ ஒரு பயனும் இல்லை. காலமெல்லாம் திங்கும், காலமெல்லாம் தூங்குதோம், காலமெல்லாம் நம்ம இஷ்டப்படி போறோம். என்ன பயன்? பயன்படுத்துங்க. பயன்படுத்தாம இருக்கிறாங்க வாழ்க்கையில நேர்மையான காரியம் காண முடியாது. நான் சொல்ல போற கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சோதரம், நான் எப்படி இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வது? நான் சொல்ல பார்த்தா மீட்டுக் கொள்வது. காலத்தை எப்படி செய்யணும் சொல்லுங்க? பயன்படுத்துவது இல்லை, மீட்டுக் கொள்ளணும். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து என்னை மீட்டுக் கொண்டார். பாவத்திலும் அடிமத்தனத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியிலும் இருந்த என்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். எப்படி மீட்டுக் கொண்டார்? அவர் விலை கரைய கொடுத்தார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொள்ள கிடைச்சதா? விலை கரைய கொடுத்தார். அவர் மீட்டுக் கொள்வதனால் என்ன? மீட்டுக் கொள்ளுகிறவர்கள் மீட்டுக் கொள்ள வேண்டிய காரியத்துக்கு விலை கரைய கொடுக்கணும். விலை கரைய கொடுக்கணும். இப்ப நான் திரும்ப சொல்றேன், புரிமொழி சொல்றேன், நல்ல கவனிச்சாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாரும் பேச மாட்டா, ஆனால் நான் பேச விரும்புகிறேன். அது அப்படின்னா, இப்ப இந்த நேரத்தை, நம்ம நாட்களை, மாதங்களை மீட்டுக் கொள்வதற்கு செய்ய வேண்டிய ஆண்டு சொல்றாரு. ஒரு அழகான சம்பந்தம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அதாவது வெட்டு கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருவேன். அது இந்த வருஷம் பட்சிக்கல, கடந்த வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பட்சித்திருக்கிறது. அதுக்குரிய பலனை திரும்ப உனக்கு செய்வேன், தருவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா கவனிச்சுக்காங்க. நான் சொல்றேன், எங்க வீட்டுல ஊழியம் செய்ய வேண்டிய பீட்டர் போயிட்டான். அவன் மேல ஊழியம் இருந்துச்சு. அந்த ஊழியத்தை நான் சேர்த்து செய்யறேன். உங்களுக்கு புரியுதா? உன் சித்தப்பன் பீட்டர் செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் சேர்த்து செய்யறேன். எனக்கு தெரியும் அவன் இருந்தா இதெல்லாம் செய்வான், இதெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். அந்த ஊழியத்தை நான் சேர்த்து செய்கிறேன். இது போல மீட்டுக் கொள்வது என்னன்னா 3 மணி நேரம் ஆராதனை ஒரு நாளைக்கு நான் மீட்டுக் கொள்ளணுமானா
எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் ஆராதிக்கணும். அப்போ 6 மணி நேரம் ஆச்சு. அப்போ அந்த நாளை என்ன செஞ்சிருக்கேன்? மீட்டு கொண்டிருக்கேன். குட். வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம், ஆனா 2 நாள் உபவாசிக்கிறேன். அப்போ அந்த நாளை மீட்டுக் கொள்றேன். குட். ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம், ஆனா நான் 6 மணி நேரம் கொடுக்கிறேன். அதனால எழுதுகிறேன், மீட்டுக் கொள்றேன். அப்போ அதிகமா செலவழித்து மீட்டுக் கொள்றவளுக்கு பலனை கர்த்தர் முதல்ல கொடுக்கிறார். கூட்டி கொடுக்கல. முன்னால் வந்தவனுக்கு பின்னால கொடுக்கிறார், பின்னால் வந்தவனுக்கு முன்னால கொடுக்கிறார். அப்ப மீட்டு கொண்டா. ஒருத்தன் சொல்றான், நான் வெயிலும் மழையும் பனியும் நேரத்தில் வந்து வேலை செய்தேன், ஆனா அவன் இப்பதான் வந்தான், 11 மணிக்கு வேலைக்கு வந்தான். அவனுக்கு ஒரு பணம் கொடுத்த போல எனக்கு ஒரு பணம் கொடுக்கிறேன், என்னைக்கு அவனுக்கு சௌமாக்கிட்டே என்று கேட்கிறான். ஆனா அவன் பகலிலும் வெளியிலும் அவன் வராம வந்தாலும் கொடுக்கப்பட்ட சமயத்தை பயன்படுத்தி நேரத்தில் செய்தான், மீட்டுக் கொண்டான். நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த மீட்டுக் கொள்ளுகிற இந்த பகுதி உங்களை கவனிங்க. இப்ப இந்த 6 மாசம் கடந்து போயிட்டு, இந்த 6 மாசத்தையும் நீங்க திரும்ப மீட்டுக் கொள்ளலாம். மீட்டுக் கொள்ளலாம். நீங்க உங்களை பொறுத்தா இருக்கு. நீங்க எவ்வளவு சின்சியரா காரியத்தை செய்வீங்களோ அதை பொறுத்தா இருக்கு. நான் முந்தின நாட்கள்ல சொல்லக்கூடாது சொல்லுவேன். முந்தின நாட்கள்ல அதிகாலை 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அதிகாலையில. ஆனா இப்போ 4 hours ஜெபம் பண்றேன். 4 மணி நேரம் ஜெபம் பண்றேன். 1 மணி நேரம் ஸ்தோத்திரம், 1 மணி நேரம் பாடல், 1 மணி நேரம் எல்லாருக்கான ஜெபம், 1 மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். கதை சோதரம். அப்புறம் பகலையும் எழுந்து நான் என் வேலையை செய்கிறேன். ஏன்? காலத்தினுடைய விலை மதிப்பை கர்த்தர் எனக்கு உணர்த்தினார், அதனால நான் செய்கிறேன். ஆனால் தயவுசெய்து கவனிங்கள், நீங்க வீணா காலத்தை போக்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலத்தை மீட்டுக் கொள்வதற்காக நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்பதற்கு நான் வேகமாக சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 4:29 சீக்கிரம் வாசிங்கள். எபேசியர் 4:29. ஒருவர் 2 தீமோத்தேயு 2:14. அப்ப கவனிங்க, காலத்தையும் நேரத்தையும் மீட்டுக் கொள்வதற்கு கவனிங்க ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுது என்ன செய்யறேன்னா, கவனிங்க, கெட்ட வார்த்தையை அழிச்சிடணும். என்ன கெட்ட வார்த்தை? அதுக்காக நம்ம உறுப்புல சொல்ல மாட்டோம், வீணா பேசுவோம். அது நல்ல வார்த்தை இல்லை. வீணா பேசுவோம். நல்ல இருக்கியா, நாரிட்டா இருக்கான், நல்லதா இருக்கான், நல்ல இருக்கியா, சாட்டையா, இதெல்லாம் வீணு வார்த்தை. இத பேசாம பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைய பேசு. அப்போ நல்ல வார்த்தைய பேசி நாட்களை மீட்டுக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற நல்ல வார்த்தைகளை பேசு. என்ன பேசலாம்? இன்னைக்கு செய்தி இத மாதிரி இருந்துச்சு, இத மாதிரி காணப்பட்டுச்சு, எனக்கு பிரயோஜனமா இருந்து, நீ வரலையே, இனி வந்துரு அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி மீட்டுக் கொள்ளலாம். நல்ல வார்த்தை சொல்லி மீட்டுக் கொள்ளலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:14 சீக்கிரம். ஆமா, 2:14 இல்ல 14. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கவனிங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம, கவனிங்க, இதான் கெட்ட வார்த்தை. புரியுதா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீ இன்னும் தோசை உட்கார்ந்து பேசுற ஒண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, காத்துட்டு பயன் கிடையாது. ஆமா, அதுதான் கெட்ட வார்த்தை. அதை ஓச்சிட்டு கேட்கிறவர்களை
கேட்கிறவர்களை கவுத்து போடு வாக்குவாதம் செய்யாமல், கெட்ட வார்த்தை அது. கர்த்தருக்கு முன்பாக கவனிங்கள், அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல். எச்சரித்து புத்தி சொல், அது நல்ல வார்த்தை, அதான் நல்ல வார்த்தை. அப்ப நம்முடைய வாழ்க்கைய எப்படி டயத்தை மீட்டுக் கொள்வது? முதல்ல எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசு, நல்ல வார்த்தை. அப்புறம் புத்தி சொல், இவ்விதமாய் வாக்குவாதம் பண்ணாத, விட்டு விலகு, நல்ல காரியங்கள் போ அப்படின்னு புத்தி சொல், அது நல்ல வார்த்தை. அப்போ நாம் நேரத்தையும் நாட்களையும் மீட்டுக் கொள்வதற்கு தேவன் நம்ம தருகிற பகுதி. அல்லேலூயா. சரி, அடுத்தது எப்படி மீட்டுக் கொள்ள விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:17. 2 தீமோத்தேயு 3:17. 2 தீமோத்தேயு 3:17. எவைகள் வசனம் அவை உபதேசத்துக்கும் இந்த இந்த வசனத்தில் நம்ம இருதயத்தை நிரப்பணும். வீட்டுக்கொள்ளணும்னா அந்த வசனம், நம்ம கேட்கிற வசனத்தை நம்ம இருதயத்தில் நிரப்பணும். வசனம் சொல்லி இருக்கிறது, சிங்கங்களின் குகை இறையால் நிரம்பி இருக்கும். யூதா கோத்திரத்தில் சிங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து. சிங்க குட்டிகள் யாரு? நான். அப்படியானால் அவருடைய இருதயம் நிரம்பி இருந்தது போல, பிதாவுடைய வார்த்தைகள் நிரம்பி இருந்தது போல, தீர்க்கதரிசனங்கள் நிரம்பி இருந்தது போல, நியாயப்பிரமாணம் நிரம்பி இருந்தது போல, புதிய காலத்து வசனங்கள் நிரம்பி இருந்தது போல, என் இருதயத்திலும் இக்காலத்துக்கு தேவையான வசனங்கள் நிரம்பி இருக்கணும். அப்போ நாட்களை காலங்களை மீட்டுக் கொள்வதற்கு தேவையான வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் சேர்க்க வேண்டும், நிரம்பி இருக்க வேண்டும். எபிரேயர் 4:2. எபிரேயர் 4:2. எபிரேயர் 4:2 வேகமா வாசிக்கணும். ஏனெனில் நமக்கு அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். அப்போ வசனத்தை எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அதுதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக மாறும். நான் 3வது பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். எப்படி அந்த நாளையும் நேரத்தை மேற்கொள்வது? தீத்து 3:8. தீத்து 3:8. தீத்து 3:8. தீத்து 3:8 வேகமாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. கவனிங்க, எப்படி மீட்டுக் கொள்ளணும்னா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியை செய்து. எப்படி மீட்டுக் கொள்ளணும்? கர்த்தருடைய விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். ஏழைக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, பலவீனருக்கு, வியாதி உள்ளவருக்கு, தேவை உள்ளவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை சொல்லுங்க செய்யணும். நான் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா, அந்த அது ஒருவேளை கிராஃபியா இருக்கலாம், எனக்கு அது தெரியாது, உண்மையா இருக்கலாம், உண்மையற்றதா இருக்கலாம், அது எனக்கு புரியல. ஆனா நான் பார்த்தது கவனிங்க, என்ன இருக்குன்னா, ஒரு அம்மா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? கிராஸ் பண்ணணும். நின்றுட்டு இருக்கா, கிராஸ் பண்ணவே முடியல. அப்போ ஒரு நாய் நடு ரோட்டை படுத்து ஊருக்கும், வார வண்டியில அடக்கியும் நிற்கும். அந்த அம்மா அழகா நடந்து போயிடும். அது அழகா அந்த அம்மாவை கிராஸ் பண்ணதுக்கு வழி வச்சுட்டு, அவ்வளவுதான். நான் அதை பார்த்தேன், பரவாயில்லையே, நற்கிரியை செய்த ஒரு வயசான அம்மா செய்து நடத்துத அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒருவேளை கிராஃபியா இருக்கலாம், உண்மையற்றதாக இருக்கலாம், ஆனா அதனுடைய உள் நோக்கத்தின் கருத்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அப்படியானா நற்கிரியை செய்து நாட்கள் நேரத்தில் செய்யணும், மீட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன முறையில நற்கிரியை செய்ய முடியுமோ நற்கிரியை செய்யுங்க. ஜோசுவா
மனோவா, ஜான், தம்பி, நீங்க உங்களை போல உள்ளவர்களுக்கு இயேசு பற்றி சொல்லி கதை சித்தமானா அடுத்த மாசம் முடிவுக்குள்ள, ஜூலை மாசம் முடிவுக்குள்ள ஒரு ஆளை கூட்டி வரைய, அதான் நற்கிரியை. அதான் நற்கிரியை. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு அந்த ஆளை ஆத்தம் பண்றோம். இந்த உலகத்துல ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தப்பு இல்லை, ஒரு ஆகாரம் கொடுக்க தப்பு இல்லை, ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுக்க தப்பு இல்லை. ஆனா அவர்கள் நற்கிரியை செய்து அவர்கள் தேவராஜ்யத்தை சோதரிப்பதற்கு என்ன உண்டோ அதை செய்ய. 1 கொரிந்தியர் 13:3. 1 கொரிந்தியர் 13:3. கவனிங்க, எனக்கு உண்டான உங்களோட 1 கோடி சொத்து இருக்கு, அதை வித்து அன்னதானம் பண்ணினாலும், ஒருவேளை கவனிங்க உங்க சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும், அப்ப நற்கரி என்ன? ஐயா நற்கரி என்ன? சொத்தை வித்து கொடுப்பதா இல்ல சரீரத்தை சுட்டரிக்க கொடுப்பதா? இல்ல, ஒருவனுக்கு அன்பு பாராட்டுற பாருங்க, அதான் நற்கரி. அல்லேலூயா, அதான் நற்கரி. நீங்க மறந்துறாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அடுத்த பகுதியாக சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12:10. எபிரேயர் 12:10. எபிரேயர் 12:10. இப்ப கவனிங்க 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 கவனிங்க. நம்ம தப்பு பண்ணுனா நம்ம அப்பா நம்ம அடிப்பாங்க, அம்மா நம்ம அடிப்பாங்க. நான் படிக்காம போறேன், டீச்சர் அடிப்பான், கண்டிப்பா அடிக்கணும், அவதான் டீச்சர். அடிக்கல தடை கொடுத்தானே அவ டீச்சர் இல்ல. அவ சீக்கிரம் உள்ள போனா போட்டு நெறி விட்டுட்டான். அது மாதிரி ஆண்டவர் கவனிங்க, ஒவ்வொருத்தரும் கவனிச்சாங்க. தம்பிமா கவனிங்க, தப்பு பண்றீங்க, நிச்சயம் கத்த கையில அடிச்சு அடிப்பார், நிச்சயம் விழுந்துரும், ஆடி விழுந்துரும். தப்பே பண்ண ஏன்? உங்க புரோஜனத்துக்காக அவனே நீனும் கெட்டு அவனையும் கெடுக்காது. அவன் அவன் புரோஜனத்துக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? சிக்ஷிக்கிறார். அப்ப சிக்ஷை என்பது நம்முடைய நேரத்தை நாம் மீட்டுக் கொள்ளுக்க நமக்கு தருகிற ஆண்டவந்த ஒரு பகுதி. இப்ப என்ன செய்யணும்னா, சிக்ஷைய பொறுமையோடு சகிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொறுமையோடு சகிக்கணும், அதை சகித்துக் கொள்ளுங்க. என்னென்ன தவறு பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணணும், நேரத்தை நம்ம வேஸ்ட் அடிச்சிட்டோம், அதனாலதான் நமக்கு இந்த சூழ்நிலை விலையினங்கள் நம்மை தாக்குறது என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? சகிக்கணும். சகிக்கணும், முறுமுறுக்க கூடாது. இப்படி நடந்துட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லவே கூடாது, ஒரு நாள் சொல்லக்கூடாது. நாம சகித்துட்டு அந்த காரியத்தை, அந்த நாளை நேரத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இன்னொரு பகுதிக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 12:7. 1 கொரிந்தியர் 12:7. சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் காணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க, எதுக்காக நமக்கு தகுதிக்கு? அந்நிய பாஷை பேசுறதுக்கு, ஆவி நிறைவதற்கு, அடுத்த தீங்கு சொல்லுவதற்கு இல்லை. அது இன்னொரு பக்கம். அவனுடைய பிரயோஜனத்துக்காக தான் தந்திருக்கு. அப்ப அதை ஆவியானவரோடு சேர்ந்து நாம் பயன்படுத்துவோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். அந்த பயன்படுத்தினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது நான் இதை விட்டுட்டு நான் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுல ஒரு 4 பகுதியை நான் வேகமாக
சொல்லி விடுகிறேன். கதை சொல்லுவோம், காலத்தை மீட்டுக் கொள்வதை சொல்லிட்டேன். ஆனால் கவனிங்கள், அந்த நாட்களை பயன்படுத்துவதற்கு நாம் கனி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். கனி கொடுக்கணும். என்ன கனி? வேகமா சொல்லுது. லூக்கா 13:8. லூக்கா 13:8 வேகமாசிங்கள். லூக்கா 13:8. இங்க கூட ஒரு வருஷம் கொடுக்கப்படும். எதுக்காக? கனி கொடுக்க. கனிகள் 3 விதமான கனி இருக்கு. 3 விதமான கனி இருக்கு. 3 விதமான கனி இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்னா, இப்ப இதை சொல்றேன், இதை சொல்றேன். இந்த இது எங்க நிற்கு? திராட்சை தோட்டத்துல நிற்கு. உள்ளபடி திராட்சை தோட்டத்துக்குள்ள எந்த மரம் நிற்க கூடாது. நீங்க சரித்திரம் படிச்சா தெரியும். திராட்சை தோட்டத்துக்குள்ள எந்த மரம் கூடாது. தென்னை மரத்துக்கு கீழே புளிய மரத்தை கொண்டு வச்சு வழங்குமா? வைக்க கூடாது. வைக்கிறது முறைகேடானது. அப்போ இது நிக்காங்க. இப்ப நிக்கிற இடம் கிருபையா நிற்கு. எது? அத்தி மரம் ஒண்ணு, பாக்கியம். 2வது, அந்த மனுஷன் சொல்றான், இனி 1 வருஷம் இருக்கட்டும். அப்போ என்ன கவனிங்க, 1 வருஷம் தவணை கொடுக்கப்படுது. அடுத்தது, பிரயாசப்படுறேன், கொத்தி எரு போடுறேன், சும்மா இல்ல, கொத்தி எரு போடுறேன். அப்ப அது கனி கொடுக்கத்தக்க அடுத்த கட்ட வேலை செய்யறாங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட இடம் கிருபை, உனக்கு பிரயாசப்படுறத இன்னொருத்த வேலை செய்யறான். ஆனா என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி கவனிங்க, இந்த கனி கொடுத்தா தொடர்ந்து நிற்பதற்கு வாக்கியம் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் வாக்கியம் தருகிறார். நான் இந்த பகுதியில் இன்னொரு பகுதியை சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், அது என்னன்னா, கவனிங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி கவனிங்க, கவனிங்க. ரெண்டு வருது. ஆமான் ஆகான். ஆமான் ஆகான். ஆமான் யாரு? ஆகான் யாரு? ஆகான் என்பது இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் வெள்ளித்தட்டையும் பொற்பாலத்தையும் பாபிலோன் சால்வையும் எடுத்து ஒளிச்சு வச்சவர். அவன் காலத்தை பயன்படுத்தல. அதனால் அங்க இருந்த எல்லா ஜனத்துக்கும் அவனால நஷ்டம், கஷ்டம், பாடு வந்துச்சு. சரி, நான் ஆமான வேண்டாம், ஆமா நமக்கு தேவையில்லை, அவன் இன்னும் புறஜாதியா. நான் யோனா சொல்றேன். யோனா கப்பல்ல போறான். அவன் நிமித்தம் கப்பலுக்கு பிரச்சனை, அந்த இருந்த ஜனங்களுக்கும் பிரச்சனை. இப்ப நம்ம ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ இருக்க இடத்துல உன் நிமித்தம் மற்றவர்களுக்கு ஒரு நஷ்டமோ கஷ்டமோ பாடோ பிரச்சனையோ வராதபடிக்கு உன்னை சுத்தவானாக, சுத்தவாட்டியாக, அந்த நேரத்தையும் சூழ்நிலையும் மீட்டுக் கொள்ற ஆளாக நீ கனி கொடுக்கிற ஆளா இருந்தா, தொடர்ந்து உன்னை பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல ஒண்ணு கவனிங்கள், ஆவின் கனி. என்ன கனி? சரி, 2வது கனி கவனிங்க, கிரியையுடைய கனி. என்ன கனி? கிரியை. கிரியைன்னு சொன்னா நீங்க முழங்கால் போடுறது ஒரு கிரியை, கண்ணீர் வடிப்பது ஒரு கிரியை. அந்த கனியும் கொடுக்கணும். 3வது கவனிங்க, உதடுகளின் கனி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி கவனிங்க, நான் இந்த உதடுகளின் கனியில 2 சந்தர்ப்பம் சொல்ல விரும்புறேன். அதிக உணர்வுள்ள பகுதி எங்க இருக்குன்னா,
உதடும் நாக்கு தான். சரீரத்தில் முழுவதிலும் அதிக உணர்வுள்ள நரம்புகள், உணர்வுள்ளவைகள் இருக்கு. அப்போ அதுல கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்னா துதியும் சோத்திரத்தை எதிர்பார்க்கிறார். இவ்வளவு உச்சகட்டமான உணர்வையும் அதையும் கொடுத்துட்டு சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தை துதியும் எதிர்பார்க்கிறார். சரி, உங்க சரீரத்துல இருக்கிற அந்த மசில்ஸ், சதை, ரொம்ப வல்லமுள்ள சதை எது? நீங்க சொல்லுவீங்க ஓடுறவுடைய காலில் இருக்கிற மசில்ஸ் சொல்லுவீங்க, சதைன்னு சொல்லுவீங்க. நோ, சயின்ஸ் படிச்சவங்க போய் பாருங்க, புக்கு, சயின்ஸ் புக் எடுத்து படித்து பாருங்க பிள்ளைல. நான் அதை ஒரு பேப்பர்லயாக மாத்தேன். கத்துட்டு வந்துடும் வழங்குதா? இருக்கிற நாவல தான் அதிக வல்லமை உள்ள சக்தி உள்ள சதை இருக்கா. புரியுதா? புரியலையா? நம்ம சொல்லுவோம் எலும்புதான் நாக்குமோ, அதான் மோசமானது. வழங்குதா? இந்த நாக்கு தான் சரீரத்திற்கு அத்தனை சதையிலும் வல்லமுள்ளதான், பலன் உள்ளதான், கட்டியானதான். அப்படியானா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை துதிக்கணும், சோதரிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனி நான் சொல்லிட்டு போன நேரம் போயிடும். நான் சொல்ல விரும்புறேன், கவனிக்க. சரி, அதை விட்டுருங்க, அடுத்த கவனிங்க. நாளைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. ரைட். திங்கக்கிழமை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு நேரம் வசனத்தை வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் நீங்க அழுறீங்க? எவ்வளவு நேரம் பாட்டு பாடுறீங்க? யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? அந்த நாளை நீங்க மீட்டுக்கொள்ளணும். இப்ப என்ன செய்யும்? சர்ச்சில் எழுதுமா, ஒரு வருஷத்துக்கு ஷெட்யூல் போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஷெட்யூல், அதாவது நிகழ்ச்சி நிரல் போடுவாங்க. ஆனா முடிவு 0 அப்படின்னு இருக்கும். நம்ம அப்படி வேண்டாம். திங்கக்கிழமை செஞ்சிருக்கோம், செவ்வாய்க்கிழமை செஞ்சிருக்கோம், புதன்கிழமை செஞ்சிருக்கோம், அதை முடிச்சிருக்கோமா? அதை பாருங்க. அப்போ காலத்தையும் நேரத்தையும் மீட்டுக்கொள்ளுமானா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோமோ அதான் மீட்டுக்கொள்ளுக்கு அடையாளம். சில சபையில 1000 ஆத்மா வேணும், அங்க இருக்கவே 3 சேர்த்து இருக்கு. 1000 ஆத்மா இருக்குதா? 100 பேருக்கு இடம் இல்ல, 1000 ஆத்மா வேணுமா? என்ன பாருங்க, தப்பு. அவங்க தவறான முறை. இப்ப நான் 100 ஆத்மா அண்ணன் ஜோம் பண்றோம். ஆனா இந்த வருஷம் 12 பேரை மட்டும் வெற்றி பிள்ளை நடத்தணும். இந்த 6 மாசம் முடிவுக்குள்ள எத்தனை நடத்தணும்? 12 பேர். 100 பேர் கொண்டு வர முடியாது, ஆனா 12 பேரை கொண்டு வந்துடலாம். நான் தீவிர வேலை செய்யணும், அண்ணல் தீவிர வேலை செய்யணும், ஜான் தீவிர வேலை செய்யணும், ஜோசப் தீவிர வேலை செய்யணும், மனோவா தீவிர வேலை செய்யணும், வருகிற நீங்க அனைவரும் தீவிர வேலை செய்யணும். அப்படி செஞ்சா 12 பேரை எந்த சபைக்கும் போகாத புறமஸ்தர்களை தேவ சபைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதுதான் மிக முக்கியம். மீட்டுக்கொள்ளுக்கு பகுதி. அப்போ கவனிங்க, நான் சொல்லிட்டேன், நேரத்தை மீட்டுக் கொள்வது, அப்புறம் கனி கொடுப்பது, அப்புறம் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் 2 சொல்லணும், வேகமா வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். அவ்வளவுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லிட்டே போனா சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். நீங்க உட்கார்ந்து இருக்கணும், ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன செய்யணும்னா நடக்கும். ஆண்டவர் தந்த நன்மைக்காக நன்றி செலுத்தணும். என்ன நன்மையை பெற்றிருக்கிய உங்களுக்கு சொல்லு. நான் சொல்றேன், இந்த பெந்தகோஸ்ல போட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஆண்டவர் எல்லாருக்கும். வரிசையா எண்ணி பார்த்தேன். காலையில இவ்வளோ எண்ணி பார்த்தேன். எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துருக்காரு. சரி, இந்த வீட்டுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தினா போதும். அப்புறம் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியம் நடத்திருக்கார், நன்றி செலுத்தினா போதும். அப்ப நமக்கு தேவன் செய்தவளுக்கு நன்றி செலுத்துவது நாட்களின் நேரங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஏதுவா இருக்கிறது. என்ன சம்பவித்தால் கடைசியாக சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். காலத்தை மீட்டுக் கொள்வது, கனி கொடுப்பது, ஒவ்வொரு நாளுக்கும்
நான் காரியங்களை செய்வது, கர்த்தர் நம்ம தந்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது, கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. அது என்னன்னா கவனிங்கள், நோக்கத்தோடு வாழுங்கள். தம்பிமார் கவனி, எதுக்காக வாழுங்க? ஒரு நோக்கத்தோடு வாழுங்க, அவ்வளவுதான். யோசேப்பு ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தான். அனனியா, மிசாவேல், அசரியா ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தான். தானியேல் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தான். ஒருவன் சொல்றான், அகப்பு என்னப்பட்ட ஒத்திகை சொல்றான், இவ்விதமான கச்சை துணியை இருக்கிறவன் எருசலேமுக்கு போகும்போது அவனை கட்டி அடிச்சு கொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான், நான் அடிக்கப்படுவதற்காக மட்டுமல்ல, சாகவும் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றான். அவன் நோக்கத்தோடு வாழ்ந்தான். அப்போ காலத்தின் நேரத்தை மீட்டுப்படுவது ஒரு நோக்கத்தோடு வாழும். உங்களுக்காகவே ஜோசுவா, ஜான் கவனி, தம்பி கவனி, அடுத்த ஆளுக்கு வாழாண்டா, உங்களுக்காக ஒரு நோக்கத்தோடு வாழுங்க. நம்ம எப்படி காலம் மரணம் வைக்க தெரியல வாழ போகுது.